கண்ணபிரான் கிட்டக்க சொல்கிறான் அர்ஜுனன், எவ்வளோ நாள் தான் இப்படியே இருந்துட்டு இருக்கிறது, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகண்டாமா, சுபத்ராவை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவேளா மாட்டேளா. அங்கேருந்து அந்த மலையிலேருந்து ரைவத்திகிரியிலேருந்து இறங்கி வராளாம். அப்போ வெயில் படுறது, சுபத்ராவோட தேகக்காந்தி அப்படியே ஜொலிக்கிறது. அப்படி அழகாக இருக்கிற சுபத்ராவை கண்டதுமே மதிமயங்கி போயிட்டார் இந்த கபட சன்னியாசி. அந்த ரதத்தில் ஏற்றிண்டு எல்லா படன்மாரையும் அஸ்திர பிரயோகம் பண்ணி அவளையெல்லாம் தட்டி தெருப்பிச்சுண்டு சுபத்ராவை அழிச்சுண்டு அர்ஜுனன் கிளம்பினான். அண்ணா இப்படி கோபத்தோடு ஜம்னு வராறு சொல்லி பார்த்ததுமே ஓடி வந்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து காலை இறுக்கி கட்டிண்டு கண்ணன், போகாதீங்க அண்ணா, இவ்வளோ கோபப்படாதீங்க அண்ணா சொல்லி கண்ணபிரான் நமஸ்காரம் பண்ணுறானாம் சங்கர்ஷண மூர்த்தியை. அப்படியே ஒரு கன்னியைக்கு அபகரிச்சுட்டு போகிறதுங்கிறது க்ஷத்ரிய தர்மமாக்கும். அப்போ அவன் தர்ம பிரகாரம் தான் நம்ம தங்கிய சுவாயத்தமாக்கியிருக்கான். நீங்கள் இந்த கோபத்தில் போனால் அவனுக்கு ஏதோது ஆயுடும், இனிமே சுபத்ராவை யாருக்குமே கல்யாணம் பண்ணியும் கொடுக்க முடியாது, அர்ஜுனனுக்கு ஏற்றவள் தான் சுபத்ரா, நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேனே அர்ஜுனனுக்கு தான் சுபத்ராவை சேரும், அப்படியே ஆயுடுத்து இல்லையா. அப்படி संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुत्थर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षकृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सबलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्या दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तन यदुत्तमोत्तमश्लोकनारायण नमोऽस्तुते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परं नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द பூர்வத்தில் சுபத்ரா கல்யாணம்
சொல்கிற அந்த பிரசங்கம் பார்த்துருந்தோம். அதில் தீர்த்தாடனத்துக்குன்னு போன அர்ஜுனன் பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா தீர்த்த க்ஷேத்திரங்கள்லேயும் போய் அந்தந்த தேவதைகளை சேவிக்கிறார். அப்படியே பாரதத்தை ஒரு பிரதட்சிணம் பண்ணி சவுத்தில் ஸ்ரீரங்கம் முக்கியமாக வரார். சேத்துபந்தனம் முதலான புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் தொழுது அப்படியே ஒரு பிரதட்சிணம் பண்ணி பிரபாசத்துக்கு வந்து சேர்றார். பிரபாசத்தில் வந்ததுமே பகவானோட தங்கையான சுபத்ராவை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறதான அந்த விவரம் தெரியறது. அது கேட்டதுமே சகிக்கலை அர்ஜுனனுக்கு. சுபத்ராவை அர்ஜுனனுக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானோட தங்கையானனாலேயே ஒரு பிரேமம். பகவானை மாதிரியே அழகாக இருப்பா. அதுவும் போராக்கி பகவானோட குடும்பத்தில் பொண்ணல்லவா சுபத்ரா. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பாசம் சுபத்ரா கிட்டக்க. அந்த சுபத்ராவை வேறு அந்நிய தேசத்து ஒரு ராஜா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அந்த தேசத்துக்கு ஆயிடும் இவாளோட பாசம் மொத்தமே. அந்த பிரேமையும் தனக்கே கிடைக்கணும்னு சொல்கிற ஒரு ஆசை அர்ஜுனனுக்கு. அதனால சுபத்ராவை எப்படியோது கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் போயும் போயும் துரியோதனனுக்கு கொண்டு கொடுக்குறாளே, சுபத்ராவோட ஜீவிதம் என்னாகும் அந்த கவலையும் இருக்குது. அப்போ அதனால சுபத்ராவை காப்பாற்றணும்னு சொல்லி நிச்சயம் பண்ணுறான் அர்ஜுனன். ஆனால் கண்ணன் எப்படி துரியோதனனுக்கு சுபத்ராவை கொடுக்குறான் அப்படியே ஆலோசனை பண்ணுறதுக்குள்ளே பகவான் அங்கேருந்து வந்து விட்டார். அர்ஜுனனை கட்டி அள்ளி கட்டிண்டு இப்படிதான் அர்ஜுனா இருக்கா, இவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எங்கெல்லாம் போனான்னு சொல்லி நிறைய குஷல பிரச்சனம் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அர்ஜுனன் மொள்ள மொள்ள பகவான் கிட்ட கேட்குறார், சுபத்ராவை துரியோதனனுக்காக கொடுக்குறாய் கிருஷ்ணா, நான் இருக்கிறத அந்த துரியோதனனுக்கு கொண்டு கொடுக்குறையே. அப்படி கண்ணன் கிட்ட கேட்டதுமே அது என்னோட இச்சையால் அல்ல, பலராம சுவாமியோட இஷ்டமாக்கும். அது அவரோட சிஷ்யன் அல்லவோ துரியோதனன், கதாயுத்தம் படிச்சுட்டு இருக்கானே, அதனால சிஷ்யாபிமானம் அதிகமானனால தன்னோட தங்கையே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறார் பலராம சுவாமி. எனக்கு இஷ்டம் இல்லை இதில், ஆனால் அண்ணா சொன்னா அப்படின்னா அது எனக்கு மீற முடியாதே அர்ஜுனா, அதனால நானும் பேசாமல் இருந்து விட்டேன். யாருக்குமே இஷ்டம் இல்லை, அவருக்கு மட்டும்தான் சுபத்ராவை துரியோதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இச்சை. என்ன பண்ணுறது? அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டதுக்கப்புறம் பகவான் மெல்ல அர்ஜுனனோட காதில் என்னெல்லாமோ குஷி குஷின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் துவாரகைக்கு. அர்ஜுனன் பகவான் சொன்ன பிரகாரமே அங்கே மௌனமாக சன்னியாசி மாதிரி உட்காந்துட்டுருக்கான். தீர்த்த யாத்திரைக்கு போனனால அந்த க்ஷவரம் ஒன்றும் சரியாக பண்ணிக்க முடியாதனால அப்படியே தாடி முடியெல்லாம் வளர்ந்து பெரிய ஒரு ரிஷிய மாதிரி இருக்கான் அர்ஜுனன் இப்போ பார்க்கறதுக்கு. அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணினார் அர்ஜுனன், அங்கே போய் சைடில் போய் மௌனமாக அப்படியே மௌனம் தீட்சிச்சுண்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருக்குது. எல்லா ஜனங்களுமே திரிதண்டி சன்னியாசியாக்கும். இவர் உபவிதம் இருக்குது, ஜடையெல்லாம் இருக்குது தலையில். அப்போது சன்னியாசியாகும், தேஜஸ்வியாக இருக்கார், வாக்சித்தி இருக்குது அவருக்கு, எப்போவுமே நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிலாம் நினச்சிண்டு இவர் பெரிய சுவாமிஜியாக்குன்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாருமே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. அவளோட கஷ்டமெல்லாம் சுவாமிஜி கிட்ட சொல்லிக்கிறா. அவரும் இன்னும் ஆறுதலெல்லாம் சொல்கிறார், அவர் சொல்கிறதெல்லாம் பலிக்கிறது. அப்படியே ஆச்சரியமாக எல்லா ஜனங்களும் இந்த சுவாமிஜியை சேவிக்க வரா பிரபாச க்ஷேத்திரத்தில். இப்படி ஒரு சுவாமிஜி இங்கே இருக்கார் சொல்கிற விவரம் துவாரகையில் தெரிஞ்சு கொடுத்து உடனே பலராம சுவாமி சாதுக்கள்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட அளவுக்கு அதிகமான பகுமானம் உண்டு பலராம சுவாமிக்கு. என்ன பண்ணுறார், ஓடோடி வந்து இந்த சுவாமிஜியை நமஸ்காரம் பண்ணுறார், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். ஆறு சொல்லி தெரியாக்கி கூடயே தன்னோட பரிவாரங்கள் எல்லாரையுமே அழிச்சுட்டு வந்து இந்த சுவாமிஜி கிட்டக்க கை கட்டி வாய் பொத்தி அச்சமும் மடியோடையும் இப்படியே பலராம சுவாமி மெல்ல பேசுகிறார். இந்த சுவாமிஜி கிட்டக்க விண்ணப்பிச்சுக்கிறார், எங்களோட கிரகத்துக்கு வந்து பிக்ஷை எடுத்துக்கணும், கொஞ்சம் தான் அங்கே இருக்கணும் சொல்லி வேண்டின்றதுமே சுவாமிஜி அப்படியே ஆகட்டும் சொல்லி மௌனமாக அப்படியே ஆகட்டும் சொல்லி தலையை ஆட்டிட்டு அவர் பின்னாடியே போயிட்டார். இந்த சுவாமிஜியை பெரிய உற்சவம் கொண்டாடுற மாதிரி பூர்ண கும்பமெல்லாம் கொடுத்து துவாரகையில் தோரணங்கள் எல்லாம் கட்டி கிரகத்தை எல்லாம் பெருக்கி மூழ்கி ஜனங்கள் எல்லாம் அப்படி வரவேற்கிற. ஏதோ பெரிய சாது வரார் சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா. இப்போ சாதுவாக வரார் சொல்லி அப்படியே ஆடம்பரத்தோடு உள்ள க்ஷணிச்சுட்டு வரார். பலராம சுவாமியோட அந்தப்புறத்திலேயே ஒரு ரூமில் இந்த சுவாமிஜிக்கு ப்ரைவேட்டாக ஒரு ரூம் வச்சு அவருக்கு வேண்டதான எல்லா சேவையும் பலராம சுவாமியே பார்த்து பண்ணுறாராம். குடும்பத்தில் இருக்கிற தேவகி அம்மா வசுதேவர் எல்லாருமே வந்து சேவிக்கிறா இந்த சுவாமிஜியை. அப்படியே கொஞ்சம் நான் ஓடுறது. சுபத்ராவே வந்து கைங்கரியம் பண்ணுறா அந்த சுவாமிஜிக்கு. தேவகி அம்மா நியமிக்கிறா சுபத்ராவை. எல்லா விதமான கைங்கரியமும் இந்த சுவாமிஜிக்கு பண்ணுறா. அப்படியே இருக்கிறது சுபத்ராக்கே தெரிஞ்சு கொடுத்து இது வந்து சுவாமிஜி ஒன்றும் அல்ல. ஒரு நாளைக்கு அம்மாகிட்ட வந்து சொல்லவும் செய்தா தேவகி அம்மா கிட்ட, இது வந்து சுவாமிஜி மாதிரி இல்லை, நீங்கள் பஞ்ச பாண்டவாள் இடைக்கிடைக்கு வருவாளே அதில் மூணாமத்தவர் இல்லையா அர்ஜுனனை மாதிரி இருக்கார், அவர் சுவாமிஜி ஒன்றும் அல்ல சொன்னான்.
இதெல்லாம் உன்னோட அண்ணாக்கு, சின்ன அண்ணாக்கு தெரிஞ்சுதானே எல்லாம் நடக்கிறது, என்ன பண்ணமோ பண்ணிக்கோ சொல்லி தேவகி அம்மாவும் பெர்மிஷன் கொடுத்துட்டா. என்ன ஆகிறது, சுபத்ரா தெரிஞ்சுண்டே அர்ஜுனன்கிட்ட அனுராகத்தோட அவருக்கு வேண்டதான சேவையெல்லாம் பண்ணுறா. அர்ஜுனனுக்கும் அனவரதம் சுபத்ரா தியானமே தான். அவர் கண்ணு மூடி தியானம் பண்ணுறது மொத்தமாகவே சுபத்ராவை தான். சுபத்ரா தியானம் பண்ணிட்டு இருக்கார். பலராம சுவாமி தனக்கு பண்ணக்கூடியதானே ஏதொரு விதமான கைங்கரியத்தோட சுகமும் அவர் அனுபவிக்கிறது இல்லை. அர்ஜுனன் சுபத்ராவே தியானம் பண்ணிட்டு எவ்வளோ நாள் தான் இந்த சுவாமிஜியாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு கிருஷ்ணனை தனியை கிடச்சதுமே கண்ணபிரான் கிட்டக்க சொல்கிறான் அர்ஜுனன், எவ்வளோ நாள் தான் இப்படியே இருந்துட்டு இருக்கிறது, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகண்டாமா, சுபத்ராவை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவேளா மாட்டேளா அப்படியெல்லாம் கேட்குறார் அர்ஜுனன். அப்போ கண்ணபிரான் இப்படி முதுகை தட்டிட்டு, க்ஷத்ரியன் அல்லவா நீ, க்ஷத்ரியால் எப்படி ஒரு கன்னிகையை கல்யாணம் பண்ணிப்பா, அந்த விதத்தில் நீ பண்ணிக்க வேண்டியதானே, ஆறு எதிர்பார்த்துட்டு இருக்காய் சொல்லி கண்ணனும் பிரச்சோதனம் பண்ணின உடனே அர்ஜுனன் என்ன பண்ணறான், அந்த பாகம் வரை பார்த்தோம் நேத்திக்கு. இன்னைக்கு 9வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். महत्यां देवयात्रायां रथस्थां दुर्गनिर्गता जहारानुमतः पित्रो कृष्णस्य च महारथः महत्यां देवयात्रायां. உடனே ரைவத்தகிரியில் ஒரு பெரிய உற்சவம் நடக்க ஆரம்பிச்சு கொடுத்து அந்த உற்சவத்துக்கு எல்லாருமே போகிறா. பலராம சுவாமி தான் முன்னால் நின்றுட்டு இந்த உற்சவத்தை நடத்தி வைக்கிறார். அப்போது குடும்பத்தில் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போய் வேண்டதான கைங்கரியெல்லாம் பண்ணறா. இந்த சுவாமிஜியும் உற்சவம் பார்க்கலாம்னு சொல்லி வந்துவிட்டார். அப்படியே நிற்கிற சமயத்தில் சாயங்காலம் ஆகிற சமயத்தில் சுபத்ரா அங்கேருந்து அந்த மலையிலேருந்து ரைவத்தகிரியிலேருந்து இறங்கி வராளாம். அப்போ வெயில் படுறது, சுபத்ராவோட தேகக்காந்தி அப்படியே ஜுவலிக்கிறது. அப்படி அழகாக இருக்கிற சுபத்ராவை கண்டதுமே மதிமயங்கி போயிட்டார் இந்த கபட சன்னியாசி. அப்படியே பார்த்துட்டு இருக்கார். உடனே என்ன பண்ணினார், இதுதான் தக்கம் சொல்லி கண்ணனும் எல்லாம் தயார் பண்ணி வச்சிரு, ஒரு ரதம் எல்லாம் செட்டப் பண்ணி பகவானும் வச்சிருக்கானா, இதுதான் தக்கம் சொல்லி எல்லாரும் அங்கே வாழ்வு காரியம் பார்த்துட்டு இருக்க சுபத்ரா அப்படியே இறங்கி வரத்த இந்த சன்னியாசி விறுவிறுன்னு ஓடி போய் சுபத்ராவை அப்படியே அள்ளி கட்டின்னு அவளை தூக்கிண்டு அங்கே ஒரு ரதம் இருக்குது, அந்த ரதத்தில் ஏற்றிண்டு எல்லா படன்மாரையும் அஸ்திர பிரயோகம் பண்ணி அவளையெல்லாம் தட்டி தெருப்பிச்சுண்டு சுபத்ராவை அழிச்சுண்டு அர்ஜுனன் கிளம்பினான் சொல்லி இங்கே சொல்கிறா. ஜஹாரானுமத பித்ரோ, அப்பா அம்மைமாரோட அனுமதியோட சொல்கிறாங்க. தேவகி வசுதேவாளுக்கு தெரியும் ஆறு வந்திருக்கா சொல்லி, அதனால் அவளுக்கும் இதில் சம்மதம் உண்டு. கிருஷ்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ அவளோடலாம் சம்மதத்தோட, பலராம சுவாமிக்கு மட்டும்தான் தெரியாது இந்த விவரம், எல்லாரோடும் சம்மதத்தோட சுபத்ராவை அபகரிச்சுண்டு அர்ஜுனன் கிளம்புறான். रथस्थो धनुरादाय शूरां चारुन्धतो भडान् विद्राव्य क्रोशतां स्वानां स्वभागं मृगराडिव. சுபத்ராவை ரதத்தில் ஏற்றி உக்காத்தி கொண்டு போகிற சமயமாக சூரன்மாரான நிறைய படாளும் யாதவாள் பிரமுகாலெல்லாம் வர யுத்தத்துக்கு அர்ஜுனன் கிட்டக்க. அவளெல்லாம் அஸ்திர பிரயோகம் பண்ணி மிருகங்களோட மத்தியிலேருந்து தன்னோட பாகத்தை ஒரு சிம்மம் அபகரிச்சுட்டு போகிற மாதிரி அர்ஜுனன் தனக்கே யோகியான தனக்கே சேர்ந்தவளான அந்த சுபத்ராவை அப்படியே அள்ளி எடுத்துட்டு போகிறார். சுவாதீனமாக்கின்றான் அர்ஜுனன் சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்கிறது, அர்ஜுனனோட பராக்கிரமத்தை காட்டுறது. தச்சுத்வா க்ஷுபிதோ ராம பர்வணீவ மஹார்ணவஹ गृहीत पादकृष्णेन सुहृद्भिश्चान्वशाम्यत तच्छ्रुत्वा क्षुभितो रामः. பலராம சுவாமி இந்த உற்சவம் எல்லாம் இப்படி பார்த்துண்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிண்டு பண்ண வச்சுண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயமாக அப்படியே ஒரு தூதன் சொல்கிறான், ஒரு படன் சொல்கிறான், சுபத்ராவை ஆரோ எடுத்துட்டு போயிட்டா வாங்கோ வாங்கோ சொல்லி பலராம சுவாமி கிட்ட சொல்கிறான். ஆறு எடுத்துட்டு போனா, யாதவாளோட மத்தியில் என்னோட தங்கையான சுபத்ராவை இவ்வளோ கட்டுங்காவலோடு அனுப்பியிருக்கேன், ஆறு எடுத்துட்டு போவா, ஆறு ஆறு சொல்லி கேட்குறத, நீங்கள் ஒரு சன்னியாசியை பூஜை பண்ணிட்டு இருந்தால அந்த சன்னியாசி தான் எடுத்துட்டு போனார் சுபத்ராவை. சன்னியாசியா? ஒரு க்ஷணம் பலராம சுவாமி அப்படியே ஷாக் ஆகிட்டார். அவருக்கு இப்படி சன்னியாசி இப்படி பண்ணக்கூடுமா? அப்போ வந்தவர் சன்னியாசி இல்லை, வந்தவன் சன்னியாசி இல்லை, கபட்ட சன்னியாசி யார் அது? அப்படியே கோபத்தோடு விறுவிறுன்னு வரத்த
தெரிஞ்சு போயிடுதான் அர்ஜுனன் தான் இப்படி வேஷம் கட்டிட்டு வந்திருக்கான். இத்தனை நாள் அர்ஜுனன் தான் பேசாம கபட்ட சன்னியாசி ஆட்டமா இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தான்னு சொல்லி தெரிஞ்சதுமே மகா கோபம் வந்தது. அவர் கல்லனாலே கோபமாக்கும் சங்கர்ஷண மூர்த்தி, சட்டு சட்டுன்னு கோபம் வந்துவிடும். இப்போ வாஸ்தவம் தெரிஞ்சதுமே மகா கோபம் வந்தது. தன்னோட தங்கை சுபத்ரா அவளை அபகரிச்சுட்டு போயிருக்கான் அர்ஜுனன். மகா கோபம். அவரோட கோபத்தை வர்ணிக்கிறா இங்க. பர்வணீவ மகார்ணவஹ, அமாவாசை பௌர்ணமி சமயத்துல சமுத்திரம் பொங்கி வழியும் இல்லையா, அது மாதிரி கோபமா பலராம சுவாமிக்கு. கோபத்தோட விறுன்னு ஹலத்தையும் எடுத்துண்டு கலப்பையும் உலக்கையும் எடுத்துட்டு அர்ஜுனன் இன்னைக்கு நல்லா செம்மையா அடிக்க போற மாதிரி போறார் அவர். இன்னைக்கு அர்ஜுனன் காலியை சொல்லி தோண்டி விடுதா. அப்போ என்னாச்சு, அவரோட அந்த கோபத்தை யாருக்குமே சமிப்பிக்க முடியாது. அவரோட கோபத்தை ஒரே ஒருத்தரை தவிர. ஆறு? கிரஹீத பாத கிருஷ்ணேன. அண்ணா இப்படி கோபத்தோடு ஜம்னு வராரு சொல்லி பார்த்ததுமே ஓடி வந்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து காலை இறுக்கி கட்டிட்டு கண்ணன் போகாதீங்க அண்ணா, இவ்வளோ கோபப்படாதீங்க அண்ணா சொல்லி கண்ணபிரான் நமஸ்காரம் பண்ணுறானாம் சங்கர்ஷண மூர்த்தியை. சுஹൃத்துக்களான சாத்விகி முதலான யாதவாளும் வந்துவிட்டா பலராம சுவாமியை சமாதானப்படுத்துறதுக்கு. அப்பா அம்மையான தேவகி வசுதேவாளும் வந்துவிட்டா. அப்படியே சமாதானப்படுத்துகிறா பலபத்ரனை. கண்ணபிரான் அப்படியே இறுக்கி கட்டின்னு இப்படி கோபப்படாதீங்க அண்ணா, நம்ம தம்பி தானே, நம்ம கசின் பிரதர் தானே அர்ஜுனன், அவன் நம்மளை அவமானிச்சொன்னும் கொண்டு போகலையே, க்ஷத்ரியாளுக்கு உச்சிதமான வீரியத்தை பிரகாசிப்பிச்சுன்னு தானே, இது நமக்கு தர்மம் அல்லவா. அப்படியே ஒரு கன்யைக்கு அபகரிச்சுட்டு போகிறதுங்கிறது க்ஷத்ரிய தர்மமாக்கும். அப்போ அவன் தர்ம பிரகாரம் தான் நம்ம தங்கையை சுவாயத்தமாக்கியிருக்கான். நீங்கள் இந்த கோபத்தில் போனால் அவனுக்கு ஏதோ ஆயுடும். இனிமேல் சுபத்ராவை யாருக்குமே கல்யாணம் பண்ணியும் கொடுக்க முடியாது. அர்ஜுனனுக்கு ஏற்றவள் தான் சுபத்ரா. நான் அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேனே அர்ஜுனனுக்கு தான் சுபத்ராவை சேரும், அப்படியே ஆயுடுத்து இல்லையா. அப்படி சொன்னதுமே இதெல்லாம் கிருஷ்ணனோட பிளானிங்காக்கும் சொல்லி தெரிஞ்சதுமே கண்ணன் ஒரு முறைச்சார் பலராம சுவாமி. ஆனாலும் இது எல்லாருக்குமே சம்மதமாக்கும். அப்பா அம்மையும் அப்படியே சொல்கிறா. அப்போது பலராம சுவாமி தன்னோட குரோதத்தை அப்படியே சமிப்பிச்சுண்டு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறார், மேற்கொண்டு 12 காரியங்கள் எல்லாம் பண்ணுறார். பிராஹிணோத் பாரிபர்ஹாணி வரவத்தூர்முதா பலஹ மகாதனோபஸ்கரே பரதாஸ்வனரயோஷிதஹ பிராஹிணோத் பாரிபர்ஹாணி பலஹ முதா. அப்படியே சமாதானமானதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இதுதான் இச்சை. சரி அப்படியே ஆகட்டும், சந்தோஷமாச்சு பலராம சுவாமிக்கு. என்னானாலும் ஒரு வீரன் தானே அர்ஜுனனும். அப்போ அதனால அர்ஜுனன் அவ்வளோന്നും தூரம் போலே, துவாரகை தாண்டி ஒன்றும் போலே, கொஞ்சம் தூரம் போனான் இப்படி ஒய்யாரமா சுபத்ராவையும் அழிச்சுண்டு. தெரியும் வாழலாம் திருப்பி அழிச்சுட்டு வந்து விடுவா, மாப்பிள்ளையாக கொண்டாடுவா சொல்லி தெரியும். அந்த கொண்டாட்டத்தை எல்லாம் ஏன் மிஸ் பண்ணனதுனால அர்ஜுனன் கொஞ்சம் தூரம் தான் போனான். அதுக்குள்ளே இவா என்ன பண்ணினா, தன்னோட தங்கை சுபத்ரா அவளுக்கு 12 சீர்சிறப்போடு எல்லாம் சேர்ந்து அர்ஜுனனை அப்படியே கூட்டிட்டு வரலான்னு சொல்லி இறங்குறா. சாந்த சித்தனான பலராமன் உடனே அதி சந்தோஷத்தோட அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் அதிகமான தனம், பலவிதமான சாதனங்கள், ஆனைகள், தேர்கள், குதிரைகள், தாசர்கள், தாசிகள், இதெல்லாம் இந்த விதமான சம்பாவனைகள் எல்லாம் எடுத்துண்டு அவளை அப்படியே அழைச்சிட்டு வந்து துவாரகையிலே அதிமனோகரமாக கம்பீரமாக ஒரு கல்யாணம் பண்ணி எல்லாரையும் அழைக்கிறா. தர்மபுத்திரர் பரிவார சமேதமாக எல்லாரும் வரா. எல்லா குடும்பமும் சேர்ந்துண்டு அதிமனோகரமாக கம்பீரமாக சுபத்ராவுக்கு கல்யாணம் ஆகிறது அர்ஜுனன் கூட. அப்படி சுபத்ரா கல்யாணம் முடியறது. பரீட்சித் மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்டார் இல்லையா தன்னோட பாட்டி எப்படி கல்யாணம் பண்ணிட்டார், அந்த கதை விஸ்தாரமாக கேட்டதுமே அவருக்கும் சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் சுகபிரம ரிஷி அடுத்த ஒரு கதை, பகவான் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணினதான ஒரு ரசகரமான லீலையை ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணஸ்யாசி த்விஜஸ்ரேஷ்டः ஸ்ருததேவ இதி ஸ்ருதः கிருஷ்ணைகபக்த்யா பூர்ணார்த்தः சாந்தः கவிரலம் படः கிருஷ்ணஸ்யாசி த்விஜஸ்ரேஷ்டः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நிறைய பக்தாள் இருக்கா. அதில் ஒரு பக்தனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகபிரம ரிஷி. இந்த பக்தனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவர் ஒரு பிராமண பக்தன், பிராமண சிரேஷ்டனாக்கும் இவரோட பேர் ஸ்ருததேவன். அவர் மிதிலா ராஜ்யத்தில் இருந்துட்டுருக்கார். அவர் கையில் தனம் தானியம் ஒன்றும் இல்லை.
காசு பணம் ஒன்றும் அதிகம் இல்லை, அந்த விதமான சம்பத்துகள் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சம்பத்து நிறைஞ்சிருக்கு, ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு நிறைய இருக்குது. என்னது சொல்லி கேட்குறத இங்கே சொல்கிறா, கிருஷ்ண பக்தி. அந்த கிருஷ்ண பக்தி முழுசாக இருக்குது, அதிகமாக இருக்குது அவருக்கு. அதனாலேயே சாந்த சித்தனாக இருக்கார் அவர், ஆசையற்றவனாக இருக்கார், அலௌகிகமான ஆலோசனையோடு இருக்கார். அவரோட சிந்தாகதியே டிஃப்ரெண்ட்டு. ஜிதேந்திரியனாக இருக்கார், இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சு இருந்துட்டுருக்கார். வைராக்கியசாலியாக, தனம் சம்பத்தொன்னும் வேண்டாம். அவரோட டேலண்ட்டுக்கு அவர் அதை சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் சம்பாதிச்சுக்காக்கி வைராக்கியத்தோடு அப்படியே இருந்துட்டுருக்கார். அதனாலேயே இவர் ஒரு பிராமண சிரேஷ்டன். கிருஷ்ண பக்தி நிறைஞ்ச துளும்புறதா. அப்படி இருக்கிற இந்த பக்தனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சௌவாச விதேஹேஷு மிதிலாயாம் கிருஹாஸ்ரமி அனீஹயாகடாஹார்ய நிர்வர்த்தித நிஜக்ரியஹ சௌவாச விதேஹேஷு. அந்த த்விஜோத்தமன் கல்யாணமானதுக்கு அப்புறம் விதேக ராஜ்யங்களில் உள்பட்டதான மிதில தேசத்துக்கு போகிறார், அங்கே வசிக்கார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே போயிட்டார். தன சம்பாதனத்துக்காயிட்டு பரிசிரமம் பண்ண மாட்டார் அவர். எதிர்ச்சையாக என்ன கிடைக்கிறதோ, எதிர்ச்சையாக என்ன லாபம் உண்டாகிறதோ அதில் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கார். ஆகாராதி பதார்த்தங்கள் கூடி அவர் சம்பாதிச்சுக்கிறதுக்கு பரிசிரமிக்கவே மாட்டார். ஷரீர ரக்ஷா சம்பந்தமான காரியாதிகளும் அதிகம் பண்ண மாட்டார். பகவான் தனக்கு என்ன பண்ணுறானோ, தனக்கு என்ன விதிச்சிருக்கானோ அது வந்து சேர போகிறது எல்லாம் பகவான் கிட்டக்க விட்டுட்டு யோகக்ஷேமம் வகாமியகம் இல்லையா, அந்த நம்பிக்கை பகவான் பார்த்துப்பான், எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கிருஷ்ணனே பண்ணி தருவான்னு சொல்கிற அந்த பூர்ண நம்பிக்கையோடு இருந்துட்டுருக்கார். அவரோட ஒரு காரியங்களும் பகவானே பண்ணுறார். யாத்ரா மாத்திரம் த்வஹரஹ தைவாதுபனமத்யுதஹ நாதிகம் தாவதா துஷ்ட கிரியாச்சக்ரே யதோஜிதாஹ யாத்ரா மாத்திரம் அஹரஹ. எல்லா நாளுமே தெய்வாத எதிர்ச்சையாக என்ன வருதோ, நமக்கு தலையில் என்னென்ன விதிச்சிருக்கோ அதை அனுசரித்து தானே நமக்கு ஒன்று வந்து சேர்றது. சுகமோ துக்கமோ தலையில் எழுதின அந்த தலையெழுத்து பிரகாரம் தானே நடக்கிறது. அப்போ அதனால அந்த ஒரு போதம் அவர் இருக்குது. என்னதான் நம்ம பரிசிரமிக்கலைனாலும் நமக்கு கிடைக்கின்றது தான் கிடைக்கும். சரீரம் நிலைநிறுத்தணும், அதுக்கு வேண்டதான ஆகார திரவியம் எல்லா நாளைக்கும் யாதிருச்சிக்கமாக எப்படியோது அவருக்கு வந்து சேர்றதா. அதுதான் பகவான் அவரை பார்த்துக்கிறாரு சொல்கிறதுக்கு ப்ரூஃப். யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறது பொய்யான வச்சனம் அல்லவே. பகவானை நம்பி அப்படி பூர்ண நம்பிக்கையோடு நம்ம இருந்துட்டு இருந்தால் நமக்கு வேண்டதை பகவான் கொண்டு தருவார். எல்லா ஜீவஜந்துக்களுக்கும் ஆகாரம் ஆறு கொடுக்குறா, அந்த ஜீவஜந்துக்கள் சம்பாதிச்சுக்கிறதா நமக்கு தெரியறதில்லை. மனுஷால்னா சரி, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு இத்தனை இருக்குது, நாளைக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு உழைக்கணுமே, அதுக்காக வேலை பண்ணணுமே, ஒரு வேலையில் போய் சேர்ந்து மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி உழைக்கிறோம். எதுக்கு இந்த சம்பளம்னா ஃப்யூச்சரில் நம்ம சாப்பிட்றதுக்கு அன்னத்துக்கு தான் எல்லாமே. நல்லா சாப்பிட்டு சுகமாக இருக்கிறதுக்குன்னு நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனால் பசு பட்சிகளன்னும் அப்படி உழைக்கிறது இல்லை, சம்பாதிச்சுக்கிறது இல்லை, அதுக்குன்னு கரன்சி இல்லை. ஆனால் அதுக்கு இன்னென்ன சமயத்தில் இன்னென்ன ஆகாரம் வந்து சேரணும்னு சொல்கிறது ஆறு தீர்மானம் பண்ணுறா, பகவான் தீர்மானம் பண்ணுறா. அந்தந்த ஜீவஜந்துக்களுக்கு என்னென்ன ஆகாரம் உச்சிதமாக இருக்குமோ அதை அந்தந்த ஜீவஜந்து கிட்டக்க கொண்டு சேர்த்துறான் பகவான். அதுக்கு ஊட்டி விடுறான் பகவான். ஒரு அம்மா குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறான். அதே மாதிரி நம்மளையும் பார்த்துக்க போகிறான் பகவான் சொல்லி நினச்சிண்டு அந்த நம்பிக்கையோடு அப்படியே இருந்துட்டுருக்கார். அப்படியே நடக்கவும் சேரதான், யாதிருச்சிகமாக அவருக்கு வந்து சேர்றதாம். எல்லாமே அதிகமாக வராது, அந்த நாளைக்கு எத்தனை வேணுமோ என்ன வேணுமோ அது கரெக்டாக வந்து சேர்றதான். அப்படி அதனால பகவான் நம்மளை பார்த்துக்கிறார் சொல்கிற பூர்ண நம்பிக்கையோட சமாதானமாக ஜீவிச்சுட்டுருக்கார் இந்த த்விஜஸ்ரேஷ்டன். கிரகஸ்தாசிரம தர்மத்துக்கு உச்சிதமான கிரியைகள் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டுருக்கார். அப்படியே இருந்துட்டுருக்கிற சமயத்தில் என்ன சம்பவிக்கிறது, ததா தத்ராஷ்டிரபாலோங்க பகுலாஸ்வ இதி ஸ்ருதஹ மைதிலோ நிரஹம்மான உபாவப்யச்சுத பிரியௌ ததா தத்ராஷ்டிரபாலோங்க. அங்கே ஹே பூஜ்யா பரீட்சித்தே,
இப்படி ஒரு பக்தர் இருக்காரே மிதிலா தேசத்தில், இதே மாதிரி வேறொரு பக்தர் கூட இருக்காளாம் அந்த மிதிலா தேசத்தில். ஆறு சொல்லிக்கர்த்த அந்த ராஜ்யத்தை பறிக்கக்கூடிய ராஜா, அவரும் ஒரு பரமபக்தனாம். அவரோட பேர் பகுலாஸ்வன். இந்த த்விஜஸ்ரேஷ்டனான ஸ்ருத்ததேவன் எத்தகைய ஒரு பக்தனோ அது மாதிரி ஒரு பக்தனாம் பகுலாஸ்வனம். பிரசித்தனாக்கும், ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும் அவர். ஆனால் இவ்வளோ தன சமர்த்தி இருக்கே, அதனோட மத்தியில் எல்லா பிச்சு பிடுங்கும் இருக்குது, அதனோட மத்தியில் பகவத் பஜனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் ஆச்சரியம். இங்கே கொஞ்சம் கூடி அகங்காரமே இல்லையாம் அவருக்கு. ஜனகராஜாவோட வம்சத்தில் பிறந்தவர் ஆக்குமாம் இவர். அதனாலேயே ஜனகராஜாவோட வம்சத்தில் பிறந்தவா எல்லாருமே ஞானிகளாக்கும். அதனாலேயே இவரோட ஞானமும் அத்தகையது, பரிபக்வமும் அத்தகையதாக இருக்குது. அப்படியே மிதில ராஜ்யத்தை பரிபாலிச்சுட்டு இருக்கார். இந்த ராஜ்யத்தில் 2 சூரியன் உதிச்ச மாதிரி 2 கிருஷ்ண பக்தாள் அப்படியே இருந்துட்டு இருக்கிறத என்ன சம்பவிக்கிறது? தயோ பிரசன்னோ பகவான் दारुकेण हृतं रथम् आरुह्य साकं मुनिभिर्विदेहान् प्रययौ प्रभुः. तयो प्रसन्नो भगवान् दारुकेण हृतं रथम्. அவ 2 பேரோடுமே பக்தி, அது பகவானை அப்படியே ஆக்கர்ஷிக்கிறது. அவளில் பிரசீதனான பகவான் ஒரு நாளைக்கு இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிற இச்சையோட காலையில் எழுந்திருந்ததுமே, ஹே தாருகா, ரதத்தை கிளப்பு, மிதிலா தேசத்துக்கு ரதத்தை எடு சொல்லி விறுவிறுன்னு பகவான் ரதத்தில் ஏறி உட்காந்துட்டு விட்டான். அப்படியே ஆகட்டும் சுவாமின்னு சொல்லிட்டு தாருகனும் ரதத்தை கிளப்பிட்டு மிதிலா தேசத்துக்கு பகவான் அழைச்சிட்டு போகிறார். பகவான் இறங்கினார் சொல்லி தெரிஞ்சதுமே பின்னாடி சாத்விகி, உத்தவன் முதலான மந்திரிமாரும் வரா. கொஞ்சம் பரிவாரங்கள், பகவான் கூடயே இருக்கக்கூடிய அந்த ராஜ பரிவாரங்களும் வரா. அவள் அப்படியே ஜிலுன்னு ரதத்தில் அப்படியே கிளம்பி மிதிலா தேசத்துக்கு போகிறத வழி மத்தியில் சிரேஷ்டாளான முனீஸ்வரால் பகவான் பார்க்குறார். கொஞ்சம் முனிகளை பகவான் பார்க்குறார். அவளை பார்த்ததுமே ரதத்துலேருந்து இறங்கி வந்து அவளை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அவாகிட்டக்கு குஷல பிரச்சனை பண்ணுறார் பகவான். இப்போ பகவான் எங்கே போகிறாரு சொல்லி தெரிஞ்சதுமே பகவான் கூடயே நமக்கும் போகலான்னு சொல்லிட்டு முனிமாரும் பகவான் கூட ரதத்தில் ஏறிண்டு விதேக ராஜ்யத்துக்கு எல்லாருமா சேர்ந்து போகிறார். சாதுக்களோட பகவானான சாக்ஷாத் ஈஸ்வரனும் கூட போகிறா. எல்லாருமா கூட்டமாக போகிறா. இவாளுடைய இந்த காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பகவான் எல்லா சாதுக்களையும் அழிச்சுண்டு மிதிலா தேசத்துக்கு போகிறார். ஏதேது முனிமார் வந்திருக்கா அதை சொல்கிறா அடுத்த ஸ்லோகத்தில். நாரதோ வாமதேவோ த்ரிஹி கிருஷ்ணோ ராமோ சீதோருணிஹி அஹம் ப்ரஹஸ்பதி கண்வோ मैत्रेयश्च वनादयः नारदो वामदेवोत्रिः. நாரதர், வாமதேவர், அத்ரி, துவைபாயனர், பார்கவராமன், பரசுராமன், அசிதன், ஆருணி, அதுக்கப்புறம் அகம் சொல்கிறார். அகம்னா சுகதேவ கோஸ்வாமி, ப்ரஹஸ்பதி, கண்வன், மைத்ரேயர், செவனர் முதலான ரிஷிமாரெல்லாம் பகவான் கூட வரா. அவளெல்லாம் அழைச்சிண்டு மிதிலா தேசத்துக்கு பகவான் போகிறார். தத்ர தத்ர தமாயாந்தம் பௌரா ஜானபதா நிருப உபதஸ்து சார்க்யஹஸ்தா கிரஹை சூரிய விவோதிதம். தத்ர தத்ர தமாயாந்தம் பௌரா ஜானபதா நிருப. ஹே ராஜா பரீட்சித்தே, இப்படி எங்களை மாதிரி இருக்கிற ரிஷீஸ்வராளியும் கூட்டின்னு பகவான் ரதத்தில் ஜிலுன்னு வந்தார். மிதிலா தேசம் எத்தி விட்டார். அங்கே பிரஜைகளெல்லாம் பகவான் வரப்போறார் சொல்கிற செய்தி தெரிஞ்சதுமே எல்லாருமே தலைகால புரியலை. பகவான் அப்படி வரவேற்கணும்னு சொல்கிற ஆசையாலாவா எல்லா ஜனங்களுமே தன்னோட கிரகத்தை எல்லாம் சுத்தி பண்ணி சுகந்த திரவியமுடையதான அந்த ஜலத்தை வெளியில் தெளித்து வாசல் பெருக்கி மெழுகி கோலமிட்டு தோரணங்கள் எல்லாம் கட்டி பத்ர தீபங்கள் எல்லாம் ஏற்றி மங்களமான பதார்த்தங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வச்சு பூர்ண கும்பத்தோட மங்கள பதார்த்தங்களோட தாளப்பொலியோட பகவானை ஸ்வீகரிக்கிறா எல்லா பிரஜைகளுமே, மிதிலா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே. அவள்லாம் பகவான் அப்படியே ரதத்தில் அப்படி ஜிலுன்னு வரதை பார்த்ததுமே சூரியன் கூட சமஸ்தமான கிரகங்களும் கூட சேர்ந்து வர மாதிரி தோணித்தான். இவாள்லாம் இப்படி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு கம்பீரமாக வரவேற்கிறத பார்த்ததுமே பகவான் ரதத்திலேருந்து இறங்கி கால்நடையாக வராராம் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு.
आनर्तधन्व कुरुजाङ्गलकङ्गमल्स्य पाञ्जालकुन्ति मधुके कयकोसलार्णाः अन्ये च तन्मुख सरोजमुदारहासस्निग्धे क्षणं नृपपपुर्दृशिभिर्न्यन्द्रनार्यः आनर्तधन्व कुरुजाङ्गलकङ्गमल्स्य पाञ्जालकुन्ति मधुकेकयकोसलार्णाः अन्ये च नृणाल्यः. என்னாகிறது, மிதிலா தேசத்தில் சாட்சாத் பகவானே வந்திருக்காரு சொல்கிற செய்தி பக்கத்து தேசத்துலேயும் தெரியறதாம். அப்போ அங்கங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுமான ஜனங்கள் ஓடோடி வரா மிதிலா தேசத்துக்கு. பக்கத்து தேசத்தில் இருக்கிற எல்லா பிரஜைகளும் இங்கே வந்துவிட்டா. அங்கே யாருமே இல்லையா, எல்லாருமே மிதிலைக்கு வந்துவிட்டா. எந்தெந்த தேசத்துலேருந்து ஜனங்கள் வந்திருக்கா அதை சொல்கிறா. ஆனர்த்தம் தன்வம் குரு ஜாங்கலம் கங்கம் மல்சியம் பாஞ்சாலம் குந்தி மது கேகயம் கோசலம் அர்ணம் சொல்கிற தேசங்கள். அந்த தேசங்கள் இருக்கிற சமஸ்தமான புருஷாலும் ஸ்திரீக்களும் பகவானை ஒருக்கா பார்க்கணும்னு சொல்கிற ஆசையால் ஓடோடி வந்திருக்கா. அந்த சர்வார்த்த பிரதமான மந்தஹாசத்தோட அதிமனோகரமாக இருக்கிற கண்களோட பகவான் சிரிக்கிறத பார்க்கணுமே, பகவானோட அந்த முகாரவிந்தத்தை பார்க்கணுமே. முகாரவிந்தம் தாமரை பூ மாதிரி இருக்கிற அவனோட அந்த முகத்திலேருந்து ஒழுகக்கூடினதான சௌந்தர்ய ரூபமான அமிர்தத்தை தன்னோட நேத்திரங்களாகிற பான பாத்திரங்களால் பானம் பண்ணணும்னு சொல்கிற ஆசையோட ஓடி வந்திருக்கா ஜனங்கள். அமிர்தஸ்வரூபனை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஓடி வந்திருக்கா. தேபியஸ்வவீக்ஷண வினஷ்டதமிஸ்ர திருக்பிய க்ஷேமம் திரிலோககுருரர்த்ததிருஷம் ச யச்சன் शृण्वन्ति गन्धधवलं स्वयशोऽशुभग्नं गीतं सुरैर्नृभिरगाचनकैर्विदेहा तेभ्यस्ववीक्षणविनष्टतमिस्रदृक्भ्यः. பூஜா திரவியங்களோட சமீபத்தில் போகிறாவா. ஒருத்தரும் பகவானுக்கு தனியாக சேவை பண்ணுறா. புருஷாலும் ஸ்திரீக்களும் திரிலோக குருவான பகவானை பார்க்குறா, சேவை பண்ணுறா. ஆரத்தி கரைச்சி கொட்டுறாங்க இந்த மாமிமார் எல்லாருமே. பகவானுக்கு சத்திர சாமராதி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுறா. பூக்கள் எல்லாம் விதறி வீசுறா ஸ்திரீக்கள் எல்லாம். அப்படி அவளோடலாம் அந்த சேவையை கைங்கரியங்களை ஏற்று வாங்கிட்டு பகவான் முன்னாடி வரார். கருணையோட ஒவ்வொருத்தரையும் பகவான் பார்க்குறார். அந்த கருணா கடாட்சம் அவள் மேலே வர்ஷித்ததுமே, அதெல்லாம் இந்த கடாட்சம் அவளுக்கு கிடைச்சதுமே மோகரூபமான திமிரம் நீங்கி அவ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறா, பூர்ணமான ஞானத்தை பிராபிக்கிறா. பரமார்த்த வஸ்து ஞானம் உண்டாகிறது அவளுக்கு. அது நிமித்தம் பரமானந்தம் உண்டாகிறது. வெச்ச கண் வாங்காக்கி பகவானையே பார்த்துட்டுருக்கா. ஆனந்த ஸ்வரூபனை பார்த்து பரமானந்தத்தை அடையறா. உடனே பகவானை பார்த்து அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கண்டாமா கீர்த்தனங்கள் பாட ஆரம்பிக்கிறா ஸ்திரீ ஜனங்கள் எல்லாருமே. பூலோகத்தில் மனுஷியாளான இவாள்லாம் கீர்த்தனம் பாடுறா, பகவானுக்கு ஜெயா விஜயி பவ சொல்கிறா. ஆகாசத்தில் அமராளும் பகவானை கீர்த்தனம் பண்ணுறா. அப்படி பூலோகத்திலையும் ஸ்வர்கலோகத்திலையும் பகவானோட கீர்த்தி முழங்கிறது. இதெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு பகவான் மெல்ல மெல்ல மந்தம் மந்தம் விதேக ராஜதானிக்குள்ள நடந்து போகிறார். தேச்சுதம் பிராப்தமாகர்ணிய பௌரா ஜானபதா நிருப அபீயுர்முதிதாஸ்தஸ்மை கிரஹீதார்ஹணபாணயः தேச்சுதம் பிராப்தமாகர்ணிய. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்திருக்கார் சொல்லி தெரிஞ்சதுமே பட்டணவாசிகள் எல்லாருமே வெளியில் வரா, ஓடோடி வரா. அவள் கிரகத்தில் அவள் என்னென்ன காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாளோ எல்லாம் விட்டு பட்டணவாசிகளும் கிராமவாசிகளும் சந்தோஷத்தோட பூஜா திரவியங்கள் எல்லாம் எடுத்துட்டு பகவானுக்கு சேவை பண்ணறா. பகவான் வரத்த பகவானை க்ஷணிக்கணும்னு சொல்லி அவள் கிரகத்துலேருந்து இறங்கி வந்து பகவானை எதிர்கொண்டு வந்து பகவானை க்ஷணிக்கிறா. திருஷ்ட்வா த உத்தம ஸ்லோகம் பிரீத்யுத்புல்லானநாசயாः கைர்திருதாஞ்சலிபிர்நேமு ஸ்ருதபூர்வாம்ஸ்ததா முனீம். திருஷ்ட்வா த உத்தம ஸ்லோகம். ஏதொரு பகவானோட நாம சங்கீர்த்தன மாத்திரத்தால் அஜ்ஞானம் நசிச்சு சுத்தமான ஞானம் கிடைக்குமோ அந்த பிரகாரம் இருக்கிற அந்த உத்தம ஸ்லோகன் அல்லவா இப்போ தன் முன்னாடி வரார். அப்போது அவள்லாம் ஆசையோட பகவானை பார்க்குறா, பக்தியோடு பார்க்குறா. அவளோட முகக்கமலங்கள்
பிரீத்தியாலேயும் ஆனந்தத்தாலேயும் அப்படியே விடறது, பகவானோட அந்த மந்தஹாசம் கிடைக்கிறது, கடாட்சம் கிடைக்கிறது. இதுக்கு மேலே என்ன? அதனால முகமெல்லாம் அப்படியே விடர்ந்து போயிடுறது. அவ்வளோ சந்தோஷம், சந்தோஷ சமுத்திரத்தில் ஆராடுறா எல்லாருமே. இதுவரை பார்க்காததான சாதுக்களையும் அவள் பார்க்குற. பகவானும் சாதுக்களும் சமமாக வர. அந்த முனீஸ்வராலெல்லாம் பார்க்குறா. பகவானை கூடி பார்த்து விடலாம், இந்த முனிமாரெல்லாம் பார்க்குறது ரொம்ப துர்லபம் சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. அப்போது பேர்பட்ட அந்த ரிஷிமாரெல்லாம் வராளே, சுக்கபிரம்ம ரிஷியெல்லாம் பார்க்க முடியுமா? அப்போ அவரெல்லாம் பார்க்குறத அவள்லாம் எப்படி வராளாம் பகவானுக்கு பின்னாடி? அவள்லாம் சிரஸுக்கு மேலே கையை குபிச்சுட்டு பகவானுக்கு ஜெயா விஜய் பவ சொல்லிட்டு ரிஷீஸ்வராள் வரா. ரிஷீஸ்வராளே பகவானை புகழறா. அப்போ அவளே சிரஸுக்கு மேலே கை குபிச்சுட்டு நடந்து வரான்னா நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதனால ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறா, எல்லாருமே சிரஸுக்கு மேலே கை குபிச்சுட்டு பகவானை வாழ்த்திண்டு நமஸ்காரம் பண்ணுறா. செலவா சாஷ்டாங்கமாக விழறா. செலவா பகவானோட கானங்களை உச்சத்தில் பாடுறா, கீர்த்தனங்களை பாடுறா, பகவானுக்கு ஜெய் சொல்கிறா. அப்படியே சந்தோஷமாக பிரஜைகள் எல்லாருமே தலைக்கு மேலே கை குபிச்சுண்டு பகவானை வரவேற்கிறா. ஸ்வானுகிரஹாய சம்பிராப்தம் மன்வானௌ தம் ஜகத்குரும் மைதிலஸ்ருததேவஸ்ச பாதயோபேதது பிரபோ ஸ்வானுகிரஹாய சம்பிராப்தம். லோககுருவான பகவான் நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு இப்போ வந்திருக்கார். அதுக்கு ஆயிட்டு வந்திருக்கார். அப்போ அதுக்கு வேண்டதான, பகவானுக்கு வேண்டதான சேவையெல்லாம் பண்ணணும். அதனால் அந்த ஒரு கிருபா புத்தியோட பகவான் கிருபை பண்ணுறதுக்கு வந்திருக்கார். அந்த கிருபையை நமக்காகத்தானே இப்படி வந்திருக்கார், அதை ஆஸ்வதிக்கண்டாமா. அதனால மிதில ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே பகவானை பார்க்க வர. முக்கியமாக மைதிலனும் ஸ்ருததேவனும் வர. மைதில ராஜான பகுலாஸ்வனும் பிராமண சிரேஷ்டனான ஸ்ருததேவனும் ஓடோடி வந்து பகவானோட பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். வர சமயத்தில் வேத கோஷத்தோட பிராமண சிரேஷ்டால் எல்லாம் சூழ்ந்துண்டு கையில் பூர்ண கும்பம் பிடிச்சுண்டு ஸ்ருததேவன் முன்னாடி வரார். அதுக்கு பின்னாடி ராஜான பகுலாஸ்வனும் வரார். அப்படியே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். பகவான் சொல்லி பார்த்துட்டு இவா பகவானுக்கு பகவானை சேவிக்கிறார். நியமந்திரயேதாம் தாசார்ஹமாதித்யேன சஹத்விஜைஹ மைதிலஸ்ருததேவஸ்ச யுகபத் சம்ஹதாஞ்சலி. நியமந்திரயேதாம் தாசார்ஹ மைதிலஹ ஸ்ருததேவஹ ச சம்ஹதாஞ்சலிஹ யுகபத் த்விஜைஹ சஹ தாசார்ஹம் யமந்திரயேதாம். என்னாச்சு? மிதிலராஜான பகுலாஸ்வனும் ஸ்ருததேவரும் நமஸ்காரம் பண்ணிட்டு பூர்ண கும்பத்தை பகவான் கையில் கொடுக்குறார். ஸ்ருததேவன் கொடுக்குற சமயமாக பகவானுக்கு வேதகோஷம் பண்ணிட்டு இருக்காரு. அதை அப்படியே நிறுத்திட்டு பகவான் கிட்டக்க மெல்ல வினயத்தோடு கேட்குறார், என்னோட ஆத்துக்கு வரணும் நீங்கள் அப்படி கேட்குறார் ஸ்ருததேவன். ஸ்ருததேவன் கேட்டுவிட்டாரே. பக்கத்தில் பகுலாஸ்வனும் கூட ஓடி வந்து அவர் கேட்கறதுக்கு முன்னால் அதே சமயத்தில் பகுலாஸ்வனும் சைட் பை சைடு வந்து பகவான் கிட்டக்க தாளப்புலியெல்லாம் கொடுத்து என்னோட ஆத்துக்கும் வாங்க வரணும், என்னோட ஆத்துக்கும் வரணும்னு சொல்லி பகவான் கிட்டக்க விண்ணப்பிக்கிறார். இவா ரெண்டு பேருமே கோரஸ் மாதிரி சேம் டைம் சைமல்டேனியஸ்லி பகவான் கிட்டக்க என்னோட கிரகத்துக்கு வரணும், என்னோட கிரகத்துக்கு வரணும்னு சொல்லி பகவானை க்ஷணிக்கிறார் ரெண்டு பேருமே. இது இப்போ ஒரு தர்ம சங்கடம். பகவான் இப்போ ஆரோட கிரகத்துக்கு போவார்? ஸ்ருததேவனோட கிரகத்துக்கு போவாரா இல்லை பகுலாஸ்வனோட கிரகத்துக்கு போவாரா? ஆரோட கிரகத்துக்கு போஜனத்துக்காக போவார். அது அடுத்த ஸ்லோகத்தில் தெரியறது. நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.